வணக்கம் நண்பர்களே. தெற்கு பார்த்து சைட்ல கிழக்கு பார்த்து வீடு கட்டியிருக்கோம். ஆனா இங்க வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரே பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு காண்பித்த பல கேஸ்ல இது ஒரு கேஸ். இந்த இடம் 20 அடி அகலம். ஸோ இவங்க ரூபா கொடுத்த இடத்த வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு வீடு கட்டும் போது போய் ஜாதகத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜாதகத்தை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெற்கு பார்த்து வீடு கட்டக்கூடாது, கிழக்கு பார்த்து கட்டிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் பிளான் போட்டுட்டே இருக்காங்க. ஸோ 20 அடி அகலத்தில் எப்படி நம்ம கிழக்கு பார்த்து வீடு கட்ட முடியும்? அப்ப என்ன பண்றாங்க, ஸோ நீங்க பாருங்க, இந்த தென்கிழக்குல கிழக்கு பக்கம் வாசல் கொடுத்து வீடை கட்டியாச்சு. இதுவும் கிழக்கு பார்த்த வாசல் தாங்க. ஆனா இந்த வாசல் இங்க கொடுக்கணுமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு பலன்னு சொன்னார் இல்லைங்களா, அவருக்கு தெரியாது. சரி, இங்க வாசல் கொடுத்தா என்ன நிகழும்? அதனாலதான் நம்மள அவங்க வாஸ்து பார்க்க கூப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல தெற்கு பார்த்த சைட்டுக்கு தென்கிழக்குல கிழக்கு வாசல் கொடுக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள முதல்ல பிரச்சனை வந்துடும். பொருளாதார ரீதியான பல பிரச்சனைகள் வரும். குடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். போலீஸ் கேஸ், கோர்ட்டு கேஸ், திருட்டு போறது, செக் கேஸ் ஆகிறது, இந்த மாதிரி பல பூதகரமான பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ இதெல்லாம் வந்தனாலதான் அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க. ஸோ வீட்டுக்குள்ள உள்ள அமைப்புகள்லாம் பாருங்க, வழக்கம் போல இங்க ஒரு பெட்ரூம், இங்க ஹாலு, இங்க டாய்லெட், கிச்சன், டைனிங், இது எல்லாமே ஷுலா கொடுத்துருக்குறாங்க. ஆனா இவங்க கொடுத்த என்ட்ரி மெயின் டோர் தவறு. சரி, இந்த மாதிரி தெற்கு பார்த்து வீட்டுல கிழக்கு பார்த்து தான் வாசல் வைக்கணும் அப்படின்னா எங்க வாசல் கொடுக்கணும் அப்படின்னா இங்க கொடுக்கலாம் அல்லது இங்க கொடுக்கலாம். இந்த இடத்துல கொடுக்க கூடாது. இது மிக 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 ஆபத்தானது. அதனாலதான் இந்த தெற்கு பார்த்த சைட்டுக்கு பிளான் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான தவறுகள் இப்ப நிறைய வீடுகள்ல பண்றாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த 20 அடி அகலத்தில் தயவு செஞ்சு இடம் வாங்காதீங்க. இடம் வாங்கும் பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் இயல்பாகவே நடக்கும்.